வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிறப்பான வாழ்க்கை துணை யாருக்கு அமையும், எந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி எப்படி இருந்தால் அமையும் அப்படின்றது. இது ஒரு பொதுவான அமைப்பு தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்குது. அதை எல்லாமே சுருக்கி ஒரு 50லேருந்து ஒரு 60% இந்த மாதிரி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து சொல்ல முடியாது. மற்றும் வீடு கொடுத்தவன், சார அமைப்புகள்னு நிறைய இருக்குது. அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, எந்தெந்த லக்னத்திற்கும் 12 லக்னத்திற்கும் 7ஆம் அதிபதி எப்படி இருந்தால் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும்ன்றதை பார்ப்போம். சரியா? தொடர்ந்து பாருங்கள். சரி, மேஷத்திலிருந்து ஆரம்பிப்போம். மேஷம் மற்றும் விருச்சிகம், இந்த 2 லக்னத்திற்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2த்துக்குமே சுக்கிரனே அதாவது 7ஆம் அதிபதியாக வருவார். மற்றும் அவரே கேந்திராதிபத்திய தோஷத்திற்கும் ஆளானவர் அப்படின்ற அடிப்படையில் மேஷம் மற்றும் விருச்சிகத்திற்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கு மறைந்து இருந்தால் நிறைந்த வாழ்க்கையை தரும். உதாரணத்திற்கு சுக்கிரன் இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். லக்னத்திற்கு 3ல் சுந்தரமாக மறையிறார், சூப்பர். விருச்சிக லக்னத்திற்கும் 8ல் மறையிறார், பரவாயில்லை. லக்னாதிபதின்றதில் 7ஆம் அதிபதி 8ல் சில இடத்தில் மறைவது நல்லது. அந்த மாதிரி இருந்தால் அற்புதமாக அமையும். கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை துணை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இங்கே மட்டும்தான் இருக்கலாமா? இல்லை, மேஷத்திற்கு சுக்கிரன் இங்கே இருக்கலாம், தப்பு இல்லை. அதாவது 7ஆம் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கும் 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு பாதகம் ஏறி 7க்கு திரிகோணத்தில் அமர்வது நல்லது. ஆனால் இங்கே சாரம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சதய நட்சத்திரத்திலும் அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்திலும் உட்கார்ந்துட்டா பேயாட்டம் ஆடுவார் சுக்கிரன், ரொம்ப முக்கியம். முதல் திருமண வாழ்க்கையை கெடுக்காமல் போக மாட்டார், அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சில இடத்துல சாரம்ன்றது மிக வலிமையாக செயல்படும், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. விருச்சிக லக்னத்துக்கு இங்கே உட்காரலாம் சுக்கிரன், தப்பே கிடையாது. 3ல் மறைவது நல்லது. விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் 6ல் அமர்வது, விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரனே 6ல் அமர்வது நல்லது, தப்பே கிடையாது. நல்ல நிறைந்த வாழ்க்கையை தரும். மனைவியோட சந்தோஷமாக இருப்பீங்க சார், பிரிய மாட்டீங்க, இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? வேறு எங்கே நின்னாலும் சுக்கிரன் இங்கே விருச்சிக லக்னத்துக்கு 12ன்னு போட்டுறேன். ஏன்னா லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 7ன்னு நினச்சிக்க போகிறீங்க, கிடையாது. விருச்சிக லக்னத்திற்கு 12ல் மறைஞ்சால் அற்புதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது சுக்கிரன் இந்த இடத்திலாம் இருந்தால் நல்ல பலனை அவர் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கார். அடுத்தது ரிஷப துலாம் லக்னம். இந்த ரிஷப துலாம் லக்னத்திற்கு செவ்வாயே 7ஆம் அதிபதியாக வருவார். ஓகே, இந்த ரிஷபத்திற்கு செவ்வாய் பரவாயில்லை, 7ஆம் வீட்டிலேயே இருப்பது நல்லது. புரியுதுங்களா? அதாவது செவ்வாய் இதுவாக வேணாம், இப்படியே சொல்லிடலாம். ஓகே, செவ்வாய் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டு அதிபதி வலிமையார், அவ்வளோதான் விஷயம். ஆஹா, அங்கே செவ்வாய் தோஷத்தை கொடுப்பாரே, 7ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்துட்டா செவ்வாய் தோஷத்தை கொடுத்து முதல் திருமணத்தை பிரிப்பாரே அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் பிரிக்கிறது இல்லை, கண்டிப்பாக இல்லை, எல்லாருக்கும் பிரிக்கிறது இல்லை. கட்டுக்கு உட்பட்டு ஒரு சின்ன சதவீதம் பண்ணுவார், பிரச்சனையை பண்ணுவார். எப்போ
ஒருவேளை இந்த செவ்வாய் சனி மற்றும் புதனுடைய தொடர்பை பெறும் பொழுது 7ஆம் வீட்டை கெடுத்து விட்டுருவார், கண்டிப்பாக கெடுப்பார். ஆனால் பெரும்பாலும் எல்லாருக்கும் அமையறது கிடையாது. ஸோ 7லேயே இருக்கலாமா, சிறப்பாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த இந்த 7ஆம் அதிபதி நீச்சம் ஆளாமா, ஏன்னா ரிஷபத்திற்கு 7ஆம் அதிபதி 3ல் மறைந்து நீச்சமாவார். மறையலாமா? மறையக்கூடாது சார், நீச்சமாக கூடாது. முதல்ல 7ஆம் அதிபதி நீச்சமானாலே ஒரு நல்ல வாழ்க்கை அமைவது அப்படின்றதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சில சமயத்தில் நீச்சமாகி நீடித்த திருமண வாழ்க்கை இருக்கும், ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அப்போது இந்த இடத்துல நீச்சம் ஆகலாமா? ஆகக்கூடாது. ஓகே, ஆகக்கூடாது. ரிஷப லக்னத்திற்கும் சரி துலா லக்னத்திற்கும் சரி செவ்வாய் ரிஷபத்திற்கு 4, துலாத்திற்கு பாதகத்தில் ஏறி அமரலாமா? உட்காரலாம், தப்பே கிடையாது, உட்காரலாம். என்ன சார் இந்த இடத்துல இப்போது நீச்சமாகக்கூடாதுன்னு நீங்கள், ஆனால் பாதகஸ்தானம் ஏறி உட்காரலாமா துலா லக்னத்திற்குன்னா? உட்காரலாம். ஏன் அப்படின்னா அவருடைய 4ஆம் பார்வையால் 2ஆம் வீட்டை பார்ப்பார். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் தன் வீட்டு பலன் முழுவதையும் தருவார், தர கடமைப்பட்டவர். அப்போ ஒரு குடும்பத்தை கெடுக்க மாட்டார், குடும்பத்தை கொடுப்பார். இந்த இடத்தில் செவ்வாய்க்கு வேறு என்ன தொடர்பு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை உங்களால் மாற்ற முடியாது. ஒருவேளை சனி புதனோட சேர்ந்து உட்கார்றார், கெடுப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏன் சார் சனி புதன் சொல்கிறீங்க? ஒன்றும் அந்த 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 வீட்டுக்கு மாரகாதிபதிகள், அவ்வளோதான். இல்லை சார், ஒருவேளை ஒரு உதாரணத்திற்கு இந்த இடத்துல குரு சுக்கிர தொடர்பை பெற்று உட்காந்துருக்கார், அப்போவும் பிரச்சனை தான், அப்போவும் பிரச்சனை தான். உங்களுடைய எண்ணமே சரி இருக்காது, அப்போவும் பிரச்சனை தான். ஓகே, அதாவது எப்படின்னா இருக்கும், மனைவி அல்லது கணவன் இருப்பார்கள், ஆனால் ஒரு விதமாக அந்யோன்யம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல பலனை செய்வார்கள். ஒரு உதாரணத்திற்கு துலாம் லக்னம், செவ்வாய் இங்கே இருக்கார், நல்லது நல்லது, தப்பு கிடையாது. மறைஞ்சிருக்கார், நல்லது. துலா லக்னம் செவ்வாய் இங்கே இருக்கார், ஆடா செவ்வாய் இங்கே இருக்கார், நல்லது. மறையிறார், நல்லது. ஒன்றும் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருடைய தொடர்பில் இருக்கார்ன்றதை பொறுத்து தான் அடுத்தது. ஓகே, சரி. இதன் பின்பு இந்த உபய லக்னங்களுக்கு, அதாவது இந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய உபய லக்னங்களுக்கு பொதுவாகவே 7ஆம் அதிபதி மறையணும், பொதுவாகவே மறையணும். உதாரணத்திற்கு மிதுன லக்னத்திற்கு குரு நல்லது, சூப்பர். நீச்சம் ஆகலாமா? வேண்டாம், நீச்சம் ஆகக்கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா 8ல் நீச்சமாகி மறைவர், அது தவறு. லக்னத்திற்கு இங்கே 6லையும் 12லையும் மிதுன லக்னத்திற்கு மறையிறது நல்லது. நீடித்த வாழ்க்கை நல்லா இருப்பாங்க. அதனால சில சமயத்தில் சார் 7ஆம் அதிபதி உச்சமாய் லக்னத்துக்கு 2ல் உக்காந்தா அவர் கெடுப்பாரே அப்படின்னா சில ஜாதகங்களுக்கு கெடுப்பார், கிடைக்க பெற்ற தொடர்புகளை பொறுத்து. புரியுதுங்களா? அதே மாதிரி 3ல் இருக்கலாம், சூப்பர், தப்பு கிடையாது, 3ல் இருக்கலாம். ஆனால் இங்கே ஒருபொழுதும் சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது, ஒருபொழுதும் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி சுக்கிரனுடைய தொடர்பு இருந்தால் சூரியனுடைய தொடர்பு அங்கே தேவை, அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல மிதுன லக்னத்துக்கு இருக்கலாம். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை மிக வலிமையாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த உபய லக்னத்திற்கு. கன்னியா லக்னம் குரு மறையிறது தான் சூப்பர், குரு மறையிறது தான் நல்லது. வேறு எங்கே இருந்தாலும் இந்த இடத்துல கூட குரு மறையலாம், இந்த இடத்துல 8ல் மறையலாம். 3, 6, 8, 12ல் குரு மறைந்திருக்கும் பொழுது நிறைந்த திருமண வாழ்க்கை அமைப்புகளை தருவார்.
அதுக்கப்புறம் கிடைக்கப்பெற்ற தொடர்புகள், அதுக்கப்புறம் அவர் இருக்கக்கூடிய சாரம்னு இன்னும் பலது இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 50-60% எடுத்துக்கங்க. சரி, மீன லக்னம் புதன். சார், மீன லக்னத்திற்கு புதன் நீச்சம் ஆலாமா? லக்னாதிபதி அதாவது 7ஆம் அதிபதி நீச்சம் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இந்த இடத்துல எப்படி? தாராளமாக புதன் நீச்சமாகலாம், தப்பில்லை. ஏனென்றால் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் தன் வீட்டு பலனை செய்யும். அதன் அடிப்படையில் திருமணம் வேண்டுமென்றால் தாமதமாகுமே தவிர, திருமணம் ஆயிட்டா நிறைந்த திருமண வாழ்க்கை உண்டு. அதுக்கப்புறம் இந்த புதனுக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்புகள், சார அமைப்புகள் என்னன்றதை பொறுத்து தான் மற்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஆனால் உண்டு. ஏன்னா இந்த இடத்துல திக்பலம்ன்ற ஒரு மறைமுக ஸ்தான பலத்தையும் அவர் பெறார். ஓகே, அதே மாதிரி இந்த புதன் வேறு எங்கெல்லாம் இருக்கலாம் சார்? இந்த இங்கே இருக்கலாம், தப்பில்லை. சூப்பர், இந்த இடத்துல இருக்கலாம், தப்பில்லை. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம் சார், தப்பு இல்லை. இந்த இடத்துல சனியோடைய தொடர்பு மட்டும் இருக்கக்கூடாது. இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, சனி தொடர்பு மட்டும் இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு சில நெகட்டிவ் அமைப்புகளுக்குள்ளே போய் சேரும். ஸோ அதே மாதிரி இந்த இடங்களில் இங்கே மறைஞ்சிருச்சு, இந்த இடத்துல மறைஞ்சிருச்சு, இங்கே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, என்ன ஆகும்? திருமணம் தாமதமாகும், ஆனால் நடக்கும். அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு புதன் 3இல் மறையிறது நல்லது, 6இல் மறையிறது நல்லது, 8இல் மறையிறது நல்லது. சார், இங்கே 9இல் நிறைஞ்சு நிற்கலாமா? நிற்கலாம், தப்பு கிடையாது. நிற்கலாம், இந்த இடத்துல நிற்கலாம், இந்த லக்னத்திற்கு நிற்கலாம். ஏன் அப்படின்னா இந்த வீடு அவருக்கு அதிநட்பு வீடு. இந்த இடத்தில் புதன் மறைந்து இந்த இடத்தில் நிறைந்து இருக்கிறது ஓரளவுக்கு பெட்டர், தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன், நல்லாயிருக்கும். இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், இது கொஞ்சம் அனுபவத்தில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உபய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி மறையணும்னு சொன்னீங்களே சார், இந்த இடத்துல எப்படின்னா 7ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிடுறார். பரவாயில்லை, தப்பு கிடையாது. இந்த இடத்தில் அதே மற்ற உபய லக்னத்துக்கு இந்த இடத்துல 7ஆம் வீட்டுக்கு அவர் இந்த இடத்துல 7ஆம் வீட்டுக்கு மறைஞ்சு தான் 6இல் உக்காந்துட்டு இருப்பார், அதுவும் நல்லது. இந்த இடத்துல அதே அமைப்பு தான். ஸோ அப்போ இங்கே ஓகே, இதெல்லாம் பெரிய தப்பு இல்லை. 11இல் இந்த இடத்துல கட்டுக்கு உட்பட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ உபய லக்னங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல நிறைந்த திருமண வாழ்க்கை உண்டு 7ஆம் அதிபதியால். கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு சனி 7ஆம் அதிபதி. சனி 8இல் மறையலாமா? வேண்டாம். 7லேயே இருக்கலாமா? இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அவர் தான் அந்த லக்னத்துக்கு மரகாதிபதியும் அவர் தான், அதனால் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல சனி இல்லாமல் அப்போ எங்கே சார் இருக்கலாம்? சனி லக்னத்திற்கு 12இல் மறைவது சிறப்பு, லக்னத்திற்கு 6இல் மறைவது சிறப்பு, 9இல் இருப்பது சிறப்பு, 11இல் இருப்பது சிறப்பு. இதெல்லாம் உங்கள் திருமண வாழ்க்கை மட்டும்தான் நான் பேசுகிறேன், வேறு எதை பற்றியும் பேசலை. திருமண வாழ்க்கை மட்டும்தான் பேசுகிறேன். 11இல் இருப்பது சிறப்பு. உச்சமாக இருக்குது, பரவாயில்ல சார், சூப்பர், தப்பே கிடையாது. ஏன் உச்சமாக இருக்கலாம், சிறப்பு. இந்த இடத்துல இருக்கும் பொழுது நல்லதே செய்வார், அதாவது திருமண வாழ்க்கை நிறைந்து இருக்கும். புரியுதுங்களா? அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதே அமைப்பு தான் சிம்ம லக்னத்திற்கு. சிம்ம லக்னத்திற்கு 3இல் சனி இருக்கலாம், தப்பு இல்லை. உச்சமாக இருக்கலாம், தப்பே கிடையாது. 5இல் சனி இருக்கலாமா? இருக்கலாம் சார், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது, இருக்கலாம்.
இந்த மாதிரியான பல ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். நிறைந்த திருமண வாழ்க்கை. என்ன ஒரு 18 19 வருஷம் வாழ்ந்தாச்சு. புரியுதுங்களா? 18 19 வருஷம் வாழ்ந்தாச்சுன்னு வாங்க. அதுக்கப்புறம் என்ன நிறைந்த திருமண வாழ்க்கை, என்ன ஒரு 20 வருஷம் 22 வருஷம் வாழ்ந்தாலே ஓரளவுக்கு நிறைந்த திருமண வாழ்க்கை. ஸோ இந்த இடத்துல சனி இருக்கலாம், தப்பு கிடையாது. 6இல் மறைந்திருக்கலாம், தப்பு கிடையாது. 8இல் மறைந்திருக்கலாம், தப்பு கிடையாது. 11இல் இருக்கலாம், தப்பு கிடையாது. 12இல் இருக்கலாம், தப்பு கிடையாது. 12இல் இருக்க வேண்டாம், இல்லை இருக்கலாம். ம் 12இல் இருக்கலாம், தப்பு கிடையாது. இங்கே கிடைக்கப்பெற்ற தொடர்புகள் தான் ரொம்ப முக்கியம். சனி யாரோட தொடர்பில் இருக்கார், யார் சாரத்தில் இருக்கார், யாருடைய தொடர்பில் இருக்கார் அப்படின்றது, யாருடைய சேர்க்கை பார்வையில் இருக்கார்ன்றது தான் இருக்கிறதுலே முக்கியம். தனித்து இருக்காரா, யாருடைய சேர்க்கை பார்வை இல்லாமல் இருக்காரா, நல்லது. புரியுதுங்களா? ஸோ இதை பார்த்தாச்சு. மகர லக்னம். மகர லக்னத்திற்கு சந்திரன் 7லேயே இருப்பது சிறப்பு இல்லை, நல்லா இருக்காது. மகர லக்னத்திற்கு சரி, மகர லக்னத்திற்கு சந்திரன் எப்படி இருக்கணும், 7ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்? நீச்சம் ஆகலாமா? நீச்சம் ஆகக்கூடாது. 7ஆம் அதிபதி 6இல் இருப்பது பெட்டர். 7ஆம் அதிபதி 8இல் இருப்பது பெட்டர். 3இல் மறைவது சூப்பர். 3இல் மறையிறது சூப்பர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நட்பு வீட்டில் மறைகிறார், நின்ன வீட்டுக்கே அவர் 5ஆம் அதிபதி ஆகிறார், நல்லது. ஓகே, இங்கே நல்லது. குரு பார்வை இருக்கக்கூடாது. ஓகே, நல்லது. 2ஆம் வீட்டில் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. சார் 12இல் மறையலாமா? மறையலாம், தவறு கிடையாது. ஏன்னா இங்கே பரிபூர்ண கேந்திராதிபத்தி தோஷத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இங்கே சந்திரன் வந்துடுவார். சரியா? ஸோ இந்த இடத்தில் இருப்பது சரியான அமைப்புகள் இல்லை. அதனால் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும்பொழுது நல்லா இருக்கும். இறுதியாக கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு சூரியன் 7ஆம் வீட்டிலே இருக்கலாமா? அம்சமாக இருக்கலாம். 7ஆம் வீட்டில் கும்பலக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறது உண்மையிலேயே நல்லது. என்னை பொறுத்த மட்டும் இங்கே இருக்கலாம், 3இல் உச்சமாக இருக்கலாம். ஒருவேளை நீச்சமாய் பாதகஸ்தானத்தில் போறார்னா சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் குரு பார்வை இருக்கக்கூடாது. ஆனால் கட்டாயம் குரு பார்வை இருக்கக்கூடாது. இந்த இடத்துல குரு பார்த்துட்டா மொத்தமும் கலைஞ்சி போச்சு, ஆட்டம் கலைஞ்சி போச்சு. குரு பார்க்கக்கூடாது. வெறும் சுக்கிரனுடன் இருக்கலாம், தப்பே கிடையாது. சுக்கிரனுடன் இருக்கலாம். 11இல் இருக்கலாமா சார்? பரவாயில்ல, இருக்கலாம், பெரிய தப்பு கிடையாது. 11இல் இருக்கலாம். 12இல் மறையலாமா? பரவாயில்ல சார், மறையலாம், என்னப்போ, தப்பே கிடையாது. லக்னத்தில் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம். ஆனால் கும்ப லக்னத்துக்கு, மகர லக்னத்துக்கு மட்டும் லக்னத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது சார், இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் மாரகாதிபதி, இருக்கக்கூடாது. ஸோ அப்போது எங்கே இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை தரத்திற்கு கடமைப்பட்டவராக போவார். அதாவது 7ஆம் அதிபதி எங்கு இருக்கலாம்? புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஒவ்வொரு வாட்டியும் வீடியோவை பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் வந்து அழுத்துங்க. உண்மையான ஜோதிட கண்டென்ட் வெளியில் போகணும். புரியுதுங்களா? விதிகளுடன் வந்தது வெளியில் பல பேருக்கு தெரியணுன்ற ஒரு அடிப்படை. ஸோ அடுத்த பதிவில் இன்னும் ஒரு சில அமைப்புகளில் பாக்கியாதிபதி எங்கு இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையை பார்ப்போம். அதாவது 9ஆம் அதிபதி சில லக்னங்களுக்கு பாதகாதிபதியாக கூட வருவார். எங்கே இருக்கலாம், எங்கே இருக்கக்கூடாதுன்றது பார்ப்போம். இல்லையா வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கோடு பார்ப்போம். சரியா? நன்றி நண்பர்களே.